வணக்கம். இந்த மாடல் வந்து எவ்ரி இயர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து செப்டம்பர் 5th கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எம்எஸ் போர்ட்டலில் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது டீச்சர்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டீச்சர் அப்படின்னா உங்களோட எம்எஸ் லாகின்ல போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதில் ஆக்டிவிட்டியில் போயிட்டு ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்ளிகேஷன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க, ராதாகிருஷ்ணன் அவார்டு லாஸ்ட் இயரோ இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சான்றிதழை உங்களுக்கு பதிவேற்ற சொல்லி கேட்கும். ஸோ அதை பதிவேற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன். இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நீங்கள் வாங்கினது இல்லை, பட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இல்லை, இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு ஆன்சர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது நான் டென்டேட்டிவாக இப்போ இருக்குது, மாடல் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு இந்த டேட் எப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எப்போ இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது டெம்ப்ரரியாக இப்போ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுமே ஜேடி சார் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் என்ன இந்த டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன எடிட் பண்ணவும் முடியாது, நீங்கள் பண்ணாலும் அது நெக்ஸ்ட் லெவல் போகாது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் 1 2 3 4 5 6 7 செக்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா? இதில் இருக்க 7 செக்ஷன்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் லெவல் வெரிஃபிகேஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் இதோட நிறுத்திட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு, ஸ்கூல் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு, டீச்சர் ஃபில் பண்ணிவிட்டு, இதை மூணும் அப்புறம் விட்டுட்டீங்க, அந்த எண்ட் டேட் முடிகிற வரைக்குமே நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகாது. ஸோ எண்ட் டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் இதில் இருக்க 7 செக்ஷனுக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சுட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கு எண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனலாக சப்மிட் செக்ஷன்னு இருக்கும். ஒரு செக்ஷன் 7 செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு செக்ஷன் எண்ட் ஆகும் போதும் அந்த சப்மிட் செக்ஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலாக கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணணும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு அந்த எண்ட் டேட் இருக்க வரைக்கும் மட்டும்தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் செக்ஷனும் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எடிட் பண்ண பிறகும் அதை கொடுக்கணும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது எடுத்துக்காது. ஸோ எடிட் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறீங்க, இன்னும் டேட் இருக்குது, ஏதோ ஒரு டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்த செக்ஷனில் பண்ணுறீங்களோ அந்த செக்ஷனில் லாஸ்ட்டில் இருக்க இந்த சப்மிட் செக்ஷனை கொடுக்கணும் சரிங்களா? இதுதான் ஒவ்வொரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ உள்ளே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ இங்கே கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே உங்களோட எம்எஸ் டேட்டாபேஸ்லேருந்து உங்களுக்கு ஃபெச் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் திருமதியா செல்வியா அப்படிங்கிற உங்களோட முன்னோட்டை வந்து நீங்கள் இங்கே ட்ராப்டவுனில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட நேமை இங்கே தமிழில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் காப்பி பேஸ்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செல்வி அப்படின்னு உங்கள் தமிழ் நேம் இருக்குன்னா இங்கே கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் செல்வி அப்படின்னா இனிஷியலோட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நீங்கள் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா திருமதின்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட முன்னோட்டை கொடுத்துட்டு உங்களோட நேம் இங்கே தமிழில் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழில் நேம் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் நேமில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ், இது ஃபெச் ஆகி தான் வரும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் உங்களோட ஹெச்எம் கிட்ட சொல்லி ஸ்கூல் ஸ்டாஃப் ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த இங்கிலீஷ்
இங்கிலீஷ் நேம் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஸோ ஹச்எம் கிட்ட சொல்லி ஸ்கூல் லாகின்ல தான் நீங்க உங்களோட இங்கிலீஷ் நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் நேம் நீங்க இன்புட்டா கொடுக்குறீங்க. இது இது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் இருக்கும்போது அது எல்லாமே மேண்டேட்ரியா இருக்கும். அதை கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த சப்மிட் செக்ஷனே ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்க பர்த்டே டேட் இதெல்லாம் வச்சாய் வந்துடும். இதுக்கப்புறம் உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ வந்து ஒரு தன் குறிப்பு வந்து நீங்க மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் ஆச்சும் கொடுத்துருக்கணும், வேர்ட்ஸ் கொடுத்துருக்கணும். 10 வேர்ட்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ உங்களை பத்தி தமிழ் ஆர் இங்கிலீஷ் போத் எதுல வேணா நீங்க கொடுக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்ச பிறகு சப்மிட் செக்ஷன் கொடுக்கணும். சப்மிட் செக்ஷன் கொடுக்கல, நம்ம இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து மினிமம் கொடுக்கல. ஸோ அதனால எனக்கு வந்து இங்க எரர் காட்டும். ஸோ நீங்க 10 மினிமம் வேர்ட்ஸ் வந்து இங்க கொடுக்கணும். ஸோ உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ ஒரு 10 வேர்ட்ஸ் இங்க நீங்க கொடுத்துட்டு ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நீங்கள் இங்கே ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த செக்ஷன் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அடுத்த செக்ஷன் பர்சனல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு இங்க சப்மிட் செக்ஷன் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு செக்ஷனும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்ல இதெல்லாம் ஃபெச் ஆகி வந்துடும். உங்களோட ஸ்கூலோட நேமை இங்க நீங்க தமிழ்ல என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்டிபிகேட்ல பிரிண்ட் பண்ணும்போது தமிழ் நேம் மாதிரி பிரிண்ட் ஆகுறதுனால தமிழ் இன்புட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலோட அட்ரஸ் வந்து நீங்க தமிழ்ல கொடுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டீச்சர் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்தது தான். பொது கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத கொடுக்கணும். உங்களுக்கு பிற தகுதிகள் இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அது இல்லை. ஏன்னா அது மேண்டேட்ரி கொடுக்கல. தொழிற்கல்வியும் மேண்டேட்ரி கொடுக்கல. ஆனா பொதுக்கல்வி வந்து மேண்டேட்ரி. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இந்த சப்மிட் செக்ஷன் ஒர்க் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டு ஃபைனலா இருக்க இந்த சப்மிட் செக்ஷன்ல நீங்க கொடுக்கணும். இது ரொம்ப மெயின். கொடுக்கல அப்படின்னா அது எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ அடுத்து டீச்சர் அப்ளிகேஷன், சர்வீஸ் ரெக்கார்ட். சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஆல்ரெடி லாஸ்ட் இயர் உங்களோட நீங்க பணிபுரியிற ஸ்கூல் இது வரைக்கும் பணிபுரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கூல் இது உங்களோட லிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ஒரு டேஸ் கூட நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் யூடேஸ் கோட் போடுறேன். அந்த ஸ்கூலோட நேம் ஃபெச் ஆகி வருது. ஸோ உங்களோட பதவி இது எல்லாமே நீங்கள் எப்போ இருந்து எப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ஸ்கூல் வேற ஸ்கூல் நீங்கள் அடுத்து உங்கள் லிஸ்ட் இருக்கும் இல்லையா அது. ஸோ இல்லை இது உங்களுக்கு இதோட முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் ஆசிரியர் வருகை புரிந்த நாட்களின் வீதம். ஸோ உங்களோட வேலை நாட்கள் வருகை நாட்கள் இங்கே என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லா இயருக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி கற்பிக்கும் வகுப்புகள் விவரம் 5 வருஷத்துக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஸோ இதில் இருக்க மேண்டேட்ரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர்கள் இந்த கொஷின் உங்களுக்கு இருக்கு, இந்த கொஷின் உங்களோட லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து கல்வி ஆண்டு எதுன்னு செலக்ட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 11th கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் உங்களால வந்து பர்சன்டேஜ் போட முடியும். இப்போ நீங்க 10th எதுவுமே எடுக்கலன்னா நீங்க 0 கொடுத்துக்கலாம். 12th கிளாஸும் யாருக்கும் எடுக்கலன்னா நீங்க 0 கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். லாஸ்டா அப்ஜெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஃபைல் அப்லோடுன்னு இருக்க எல்லா இடத்த சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் நீங்க வந்து
ஃபைல் அப்லோட் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் அந்த செக்ஷன் சப்மிட் ஆகும். ஸோ ஃபைல் அப்லோடில் நீங்கள் வந்து நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மற்றபடி அண்டர் ஸ்கோரு இந்த மாதிரி இருந்தாலும் அது எடுத்துக்காது. ஏன்னா இப்போ லைக் இந்த மாதிரி பாஸ், அதாவது நான் ஒரு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நேமிங் நீங்கள் ஃபைல்லையே போயிட்டு நேம் கரெக்டாக வச்சுக்கணும். அது என்ன டாக்குமெண்ட்டோ அந்த நேமை மட்டும் போட்டு அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுல என்ன மிஸ்டேக், ஏன் இந்த அதாவது உறுதிமொழி சான்றுன்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து அப்லோட் ஆகலை. ஏன்னா இந்த பிராக்கெட்ல 1 இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணேன் இல்லையா பாஸ்ன்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கு இல்லையா, நேம் இப்படி மட்டும்தான் இருக்கணும். இந்த ஐ மீன் பாஸ்ன்னு சொல்லலை, வெறும் நேம். நீங்கள் அதை என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டோட நேம் மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர்த்த நம்பர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கும்போது அது கரெக்டாக என்ட்ரி ஆகும், அப்லோட் ஆகிடும். தென் இதே மாதிரி உங்களோட ஒரு டாக்குமெண்ட்டும் அது என்னென்ன கொஷின்ஸ்க்கு ரெலவெண்ட்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியாவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கேட்டது தான். ஸோ குற்றவியல் வழக்கில் நிலுவையில் உள்ளதா அப்படின்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் கேட்கும். இல்லைன்னு அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி செக்ஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ கொஷின்ஸ் வந்து டீச்சர், நீங்கள் என்ன டீச்சர் டைப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்டு எண்ட் டேட் முடிஞ்ச பிறகு நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. அந்த சப்மிட் செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சப்மிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச்.